சேலத்தில் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சேலத்தில் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளர் ஏடிஆர் சந்திரன் தலைமை தாங்கினார். மேற்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன் முன்னிலை வகித்தார். அருந்ததியர் மக்கள் இயக்க மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜே பிரதாபன், தலைமை நிலைய செயலாளர் வீரவேந்தன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் தங்கராசு, திராவிடர் விடுதலைக் கழக மாநகர தலைவர் பாலு உள்பட மாவட்டம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அருந்ததியருக்கு வழங்கப்பட்ட 3% உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவும், இடஒதுக்கீடு உரிமையில் மாநிலங்களின் அதிகாரத்திற்கு எதிராகவும், உச்சநீதிமன்றத்தின் சமூக நீதி தீர்ப்புக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதை கண்டித்தும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீராய்வு மனுவை திரும்ப பெற வேண்டும் எனவும் தெரிவித்தனர். எஸ்சி பட்டியலுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப பின்னடைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி சமூகத்துக்கு சட்டப்பூர்வமாக கொடுத்துருக்கு. இதை சரியானது, சட்ட அரசியல் சாசனத்துக்கு ஆதரவானது, உட்பட்டது, இப்படி உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறது மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அரசியல் பேச்சு சமீபத்தில் தீர்ப்பளித்திருக்கு. ஆனால் அதை விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, அப்படி இருக்கும்போது மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ரவிக்குமார் ஏற்கனவே போய் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், அவங்க சொல்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய சரத்து ஆர்டிகல்ஸ் 341/1, 341/2 இந்த ரெண்டையும் சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனநோயாளிகள் மாதிரியே ஆகிட்டாங்க. நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த அவங்க சொல்கிற இந்த 341/1, 41/2 இது எதுவுமே வகைப்படுத்துவது தவறானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு எதுவுமே சொல்லாத விஷயத்த இவங்க சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சல்ல கட்டங்கிறதுக்காக, ஒரு ஆவடி கட்டங்க அருந்ததிகளை அல்லாட விடணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது அருந்ததிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனோநிலையை, சங்கடத்தை உருவாக்கணும். நான் என்ன சொல்றேன், நான் ஏற்கனவே சீமான் என்ன சொன்னாங்க, அருந்ததிகளுக்கு ஆந்திராவிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவர் அது சம்பந்தமா இவர்கிட்ட திருமாவளவன் கிட்ட கேட்கும்போது இவர் என்ன சொல்றாங்க, அருந்ததிகள் மட்டுமா வந்தார்கள், நாடார்கள் வந்தார்கள், நாயுடுகள் வந்தார்கள், ரெட்டியார்கள் வந்தார்கள். அப்ப என்னன்னா, அருந்ததிகள் சொன்னாவே ஆந்திராக்காரன், இவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை அப்படின்னு ஒரு மனப்பதிவு, ஒரு பொது புத்தி அவங்களுக்கு உண்டாகி போச்சு. அடுத்தது அரசியல் சாசன சட்டப்படி இது செல்லும் அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டை சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த பிற்போக்குத்தனத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆதி தமிழர் பேரவை ஆர்ப்பாட்டம், கண்டன போராட்டம், உருவப்பொம்மை இதெல்லாம் எரிக்கும். எல்லா அமைப்புகளையும், அருந்ததி அமைப்புகளையும், சமூக நீதி பேசக்கூடிய திராவிட நம்ம திராவிடர் கட்சிகளையும் எல்லாம் அரவணைச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு பூரா அது நடத்தும் அப்படின்னு சொல்லி இந்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் இருந்து அவங்க வாபஸ் வாங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.